சரிதான் பாவம் அவன் அம்மாயும் அவனால் சென்னைக்கு தான் அவள் சந்தோஷமாக இருப்பான்டா. ஆ பிறவு ஐயோ பாவம் அந்த போய் ஸ்கூலுக்கு போகாமல் தான் அவளுக்கு சோம்பலாமல் வந்துட்டு. இல்லை அடுத்த பேவிலையில் பேசுமில்ல ஒன்றுக்காத பேவிலையெல்லாம் ஸ்கூலில் போய் படிக்கி. 4 பேர் சிரிப்பாம்லாடா மக்கு அப்படின்னு தானே சொல்லுவான். படிச்சுட்டு வேலை கிடைக்கல. பிறகு நான் உழைச்சிட்டு பிறகு படிக்க வைக்கல. இல்லை உனக்கு இப்போ மாதிரி கல்யாணம் முடிச்சுட்டாங்க. அங்கே எத்தனை பிள்ளை இருக்குது என்ன படிச்சிருக்க தானே கேட்காங்க. சிமெண்ட்டு போட்டு வைக்க அதில் போல் அதை கெட்டிக்கோ போதாது 4. அப்போ இதே போல் இங்கே கோடு போடணும். இது நேரம் இப்படி கோடு போட்டுருந்தா இங்கேயே 2 பிரிவு தானே. அப்போ இது நேரம் 2 பிரிவு போட்டுறணும். முதல்ல அதை கெட்டிட்டு இதை கெட்டிட்டு விதைய வச்சுருவோமா வெண்டைக்காய் விதை கெட்டிட்டு. அப்போ தண்ணி ஊற்றிடுறேன் வேண்டாமா விதை போடணும். அப்போ நாளைக்கு வைப்போமா நாளைக்கு போடுவோம்மா. தண்ணி ஊற்றணும்ல தண்ணி ஊற்றிட்டு போடுவோம்மா. நாளைக்கு திண்டு கட்டினா தண்ணி ஊற்றணும்லாடா. அப்போ நாளைக்கு போட்டுரும். சரி திண்டு எவ்வளோ உயரம் கட்டணும் அதே போல் இங்கே கட்டணும். இவ்வளோ உயரமா அப்போ மத்தியில் இவ்வளோ உயரம் கட்டிடு. குறுக்க உள்ளது சின்னதாக கட்டு. மத்தியில் இதை அளந்து கடை இவ்வளோ ஆனால் மத்தியில் கட்டிடு. அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இவ்வளோ பெருசு கட்டியாச்சுல மத்தியில் இவ்வளோ பெருசு கட்டிடு. இந்த சைடு 1 இன்ச்சு கட்டு சின்னதாக கட்டு. இவ்வளோ கட்டுவோம்மா குறுக்க இல்லை இதோட கூட பாதியாக கட்டும். இவ்வளோ கட்டு போதும். இவ்வளோ போதாது ஏன்னா இது பெருசாக கட்டுதில்ல செடிக்கிட்டு வைக்கணும்லாடா. அப்போ இதை வச்சுக்கோ இப்படி கட்டுது. இங்கே கட்டுதான் இவ்வளோ நீளம் போதும். இதுங்க ஆளை ஐயா இதுங்க ஆளை இது அளக்கணும்ல எவ்வளோ நீளம்னு. நீளம் உயரத்தையும் அளந்துக்கோ. டேப் வச்சு அளந்துக்கோ. டேப் வச்சு அங்கோடி போயிடுவேன். இங்கோடி போறியா அங்கோடி போயிடுவேடா. சேலை கிடக்கு இங்கே மூஞ்சியில் போடு. போச்சு போட்டேன். மெதுவா கீழே வந்துடுறேன். எனக்கே நீ இந்த பேர் ஸ்கூலுக்கு போனால் சந்தோஷமாக இருக்கும். கஷ்டமாக இருந்தது நேற்று. நிறைய தழுத்துட்டு என்னடா அங்கே இது வரேன் இது தழுத்துட்டுடா க்ரோயிங் இப்போ விட்டுடு க்ரோயிங் டாப்பை இருந்தால் கூட இது கொறுக்கணும்னு பார்த்தேன் கொறுக்க முடியாமல் போயிட்டு அழுகி போச்சுல. தழுத்துட்டு வரும் ஆஃப்டர் இங்கே டாப் இப்போ கீப்பர் ரூட் இட் இஸ் கம்மிங் மேலே உள்ளதை எடுத்துகிட்டு கீழே வேறு வச்சு தழுத்துட்டு. ஆனால் இது மணக்கம் உண்டுக்குல்லடா. இப்போ இருக்க நீ கறக்க சேரிக்கேங்க தோ बड़ा के जाते तो बड़ा के जाते வரல. இந்த பொய் சொல்லுத பைய இந்த வினோத் செந்தில்குமார்னு எங்கேயோ போயிட்டான் போலுக்கு வேலைக்கு போயிட்டான் போலுக்குன்னு. இல்லை இருந்தாலும் நாள் வரல. வெளியோடி எட்டி பார்த்தாம்ல ஞாயிற்றுக்கிழமை இங்கே தானே கிடந்தான். இனிமேல் தொந்தரவு பண்ண மாட்டான் குடிச்சிட்டு. அவனு தெரிஞ்சிட்டு ஊரில் தனியாக வச்சுருவாங்க. என்ன அவனும் மனுஷன் தானே. ஆனால் ஒரு சமயம் பார்க்க அவனை பார்க்க பாவமாக தான் இருக்குது. அம்மா அப்பா இல்லைடா பாவம். அம்மா அப்பா இல்லாமல் பாரு நம்ம அம்மா வளர்ந்தா கஷ்டம் தானே தெரியும். எனக்கு அதான் அவனை பார்க்க பாவமாக இருக்குது. சின்ன பிள்ளையிலே இறந்துட்டான். உங்கள் அம்மா அப்பா இருந்தால் ஒழுங்காக வளர்த்துருப்பாங்கல்ல. அதைத்தான் சொல்லுது. ஒரு அம்மா அப்பா இருந்தாலும் பிள்ளையை திருத்துவாங்கல்லடா. கொஞ்சம் படிக்க வச்சுருப்பாங்க. பள்ளிக்கூடம் போனாலும் நீ எப்படி போப்பாம்மா இவனும் கேட்க ஆள் இல்லைல்ல. அதனால தான் நான் பாவப்பட்டேன். இப்போ எனக்கு 2ஆவது நாள் வந்தாம்ல எனக்கு பீடி சீரட்டு பிடிக்காங்க. எனக்கு அந்த கவலை நான் நினச்சவே அதான் குடிக்கும். யாராவது இவனை என்னத்தையாவது பேசியிருப்பாங்க தாய் தவப்பேன் இல்லாதவன் அதான் இவன் கொண்டிருப்பான்னு யாரையா அடிச்சிருவான். இப்போ என்னையெல்லாம் அன்றைக்கி பைசா தான்னு வேலைக்குன்னு பிடிக்கிட்டு போயிட்டாம்ல. என்னையும் ஒரு போட எவ்வளோ நேரம் ஆகும். இப்போ அவன்கிட்ட நல்ல குணம் இருக்குது பற்றியா. அந்த குடி வெறியில் தான் என்ன பேசுன்னு தெரியுமுண்டுக்கு அவனுக்கு. இப்போ வேறு மறுநாளும் கூடி வந்தாரு அப்பாவி கணக்காவோ முஞ்சிய கணக்காக வச்சுக்கிட்டு ஏன் என்னை இப்படி சொல்லி கேவலப்படுத்தினா பணம் ரெண்டு பேர் என்னென்னா வர வேலை பார்க்கட்டான்னு என்னையை பார்த்தா என்ன சிரிப்பாக இருந்தேன். அப்போது எப்படி உள்ள ரவுடி கணக்காக பேசினான். ரவுடி குடிச்சிட்டு நீ எப்படி சாப்பிட்டா பேச இப்படி ஏன் அப்படி நீ கேவல் எப்படி படுத்திட்டேன்னு எல்லாத்தையும் சொல்லி நான் உங்கள் வீட்டுக்கு ஒரு வாரம்
வேலைக்கு வரட்டான்னு நான் கூப்பிடணும்னு ஆசை. வந்தோடனே நம்மள வெறித்தரம் தான் காட்டிட்டோம்னா சங்கடம்ல. இது பாம்பு உழுங்குதா பாம்புல, உழுங்குதா பாம்பு பூனையாக வரும். இந்த மலைப்பாம்பு இப்படி உழுங்கிட்டுனா நம்ப முடியுமா? மலைப்பாம்பை வீட்டுக்குள்ளே விட முடியுமா? போகிறது மெதுவாக போவோம். நம்ம நல்ல பாம்புன்னு நினைப்ப, சரி நம்மளை ஒன்றும் செய்யலைன்னு டபக்குன்னெலாம் கடிச்சு சுற்றிடும். அது வரலாம் பயமாக இருக்குடா. கரெக்டு தானே? எப்படியா ரூபா கேட்டு வாங்கணுன்டா. ஆனால் 700 800 சம்பாதிக்காமலா. திருநெல்வேலிலாம் பைசா கூட தான்டா கொடுப்பாங்க. பைசா கேட்கணும். அவன் நல்லவனா கெட்டவனா சூழ்நிலை தான் அவனை அப்படி ஆகிட்டு கவலை. பொண்டாட்டியும் சரியில்லைங்க. ஒரு பிள்ளை வேறவனுக்கு பெற்றா. உண்மையாக போய் கடவுள் தான். அப்போலாம் அந்த கவலையில் பிடிக்க தானே செய்வான். நல்லவனாக தான் இருந்திருக்கான் அவன். குடிச்சு அம்மா அப்பா கவலை பல கவலையில் தான் குடிப்பாங்க போல். கவலையில் மறக்கிறதுக்கு இந்த குடித்தோடனே அப்படி நமக்கு இப்போ நம்ம கவலைப்பட்டே சினிமா வகையில் எப்படி மறக்கும், அதுபோல் அந்த குடிகாரன் வந்து அந்த குடித்தோடனே மறப்பாங்க போல். பிறகு மறுபடியும் கவலை வந்துடும். நான் எப்படி புலம்புதேன். அதே போல் சில கஷ்டங்கள் வந்து புலம்ப முடியாதுல எல்லாத்துட்டையும். அதனால் இப்படி குடித்தோடனே அப்படி மூளை மயங்கி அப்படி கவலை மறந்துடும். பிறகு தெளிஞ்சோடனே மறுபடியும் கவலை கூடிடும். பாவம் தான். ஒரு சைடு பார்க்க போனால் பாவம் தான். அவனுக்கு பாவம் சொல்லுதாம்ல. அம்மா இல்லை அப்பா இல்லை பொண்டாட்டி போயிட்டா. இவன் நல்லவனாக தான் இருக்கான். ஆனால் திடீர்னு கோவம் வந்து கம்பு எடுத்து இந்த குடிச்சிட்டு அடிக்க போனோம்ல, அதான் பொண்டாட்டி போயிட்டா. அப்படி பயந்து அடிக்க போனால் எவ்வளோ இருப்பா குடிச்சிட்டு. இன்னொன்று குடிச்சிட்டு முரட்டுத்தனமாக அவன் ரேப் பண்ணுதானக்கா போகிறான், கற்பழிக்கணக்கா போகிறான். அப்படி வாரான். இப்போ பொண்டாட்டிகிட்டே இப்படி தானே வச்சுருக்கான். இன்னொன்று கெட்ட படம் எடுக்கிறதுக்கும் அவனுக்கு புத்தி இருக்குது, பைசா. இப்படி இருந்தால் எவ்வளோ இருப்பா. தான் பயமாக இருக்குது. அவனுக்கு அப்பாவி கிடக்க வெளியில் என்ன கதவை பூட்டி போட்டேன். எனக்கு சட்டை இருந்தால் கொடு அப்படின்னா. என் மகன் சட்டை நிறையா இருக்குல்ல தாரே அப்படின்னு. வீடு நல்லா பரவாயில்லாமல் வீடு இருக்குது. 5 லட்சம் வீடு. ஒரு ஓட்டு வீடு இருக்குது. மெயின் இடத்துலலாம் இருக்குது. அப்புறம் கேரக்டர் சரியில்லாமல் தானே பொண்டாட்டி இருக்க முடியும்னு போயிட்டான். இதுக்கெல்லாம் அம்மா அப்பா இல்லை அவனுக்கு. என்னடா செய்யும் சூழ்நிலை பாவம். இப்போ நான் பொம்பளை கஷ்டத்தை வேண்டா புலம்புதேன். ஆம்பளை என்ன செய்வேன், குடிக்க தான் செய்வேன். கவலையமாக இருக்குது. அப்படியே அடிமை ஆகிட்டான் அதுக்கு. பீடி சீரட்டு இப்போ நான் சொன்னோன்னே ஒடிச்சு போட்டாங்களா. அப்போ பீடி சீரட்டு எனக்கு பிடிக்காது எல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு வந்தாங்க. முதல் நாள் நல்லவேன்னு சொன்னான். அதான் எனக்கு இறக்கமாக இருந்தேன். பீடி சீரட்டு எல்லாம் வந்து எல்லாம் பீடி சீரட்டு எனக்கு பிடிக்காது. நேரு நான் சத்தியமாக குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒடிச்சு போட்டேன். புரிஞ்சிக்க முடியல. நல்லவனாகவும் தருது கெட்டவனாகவும் தருது. சூழ்நிலை அப்படி ஆக்கிட்டு பாவமாக தான் இருக்குது. இப்போ அன்றைக்கி நீ போ அப்படின்னு பிடிச்சிட்டு என்கிட்ட வம்புழுக்காத. அதனால சாமி மாரியம்மன் சாமி அடுன்னு வேப்பல் எத்துன்னு நம்மளால் காப்பாற்றிக்க முடியாது. குடிச்சிட்டு நீ ஏதாவது குடிக்காரன் நான் பாட்டில் என்னென்ன அவுத்து போட்டு வெளியே ஓடிடுவேன் அப்படி இப்படின்னா. ஏன்னா பயமாயிட்டு வெளியே அவுத்து போட்டால் நம்மளை தப்பாச்சுருவாங்களா. ஓட்டக்கார பேராக இருக்கானோ என்ன சொல்லுவானு. இதே குடித்தான். நான் உள்ளே கதவை பிடிக்கிட்டேன் உட்காந்துக்கிட்டேன். சாமி மாரியம்மன் சாமி வேப்பலை அவ்வளோ வேப்பலை கப்பை மேலே வச்சுக்கிட்டேன். பிறகு அவன் பாட்டில் போயிட்டேன். அதுவும் புரிஞ்சிக்க முடியல. என்ன அடித்து போட்டு என்னமோ பண்ணதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும். வச்சுட்டு எல்லா பொம்பளையும் ப்ளூ ஃப்ரீம் எடுத்து எவ்வளோ நேரண்டாகும். நான் அவன்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது. அவனை டேரக்ட் பண்ண ஆளுங்க. பொண்டாட்டி பொறுமையாக இருந்திருக்கணும்டா. குடித்தாலும் அவன் எப்படியா இருக்கட்டுமே கொள்ளாளி ஏதாவது இருந்தாலும். இப்போ எங்கள் சொந்தக்காரி ஒருத்தி இப்படி தான் குடிப்பான். குடிச்சிட்டு பொண்டாட்டியே குடிச்சிட்டு இழுத்து பிடிச்சி கற்பழிப்பான். நான் அவளும் திருத்தி இன்னும் இருக்கான். அதுபோல் கெட்டிட்டான்னா அவன் எப்படின்னாலும் திருந்தணும். விட்டுட்டு போகக்கூடாது. இப்போ விட்டுட்டு போயிட்டான்னு வச்சுக்க 4 பேர் சொல்லுவோம்ல, இந்த குடிகார கொலகார போயிட்டா எவன் இருப்பான் அப்படின்னோடனே இப்போ கூட கொஞ்சம் குடி பீடி அடிமையே அது கவலையாக இருக்குது. பாவமாக தான் இருப்பான். 3 பேர் போட்டு தள்ளியிருக்காங்க. இப்போ எண்ணெயை போட்டு தள்ள எவ்வளோ நிமிஷம் ஆகும். பொம்பளை நான் என்ன செய்ய முடியும். ஒரு கட்டையை வச்சு ஒரு அடி அடிச்சுட்டா என்ன செய்ய முடியும். உள்ளே பூட்டினோன்னு அம்பாவில் போயிட்டான். பற்றியா மாரியம்மன் சாமி வேப்பலையை போட்டால் என்னால் தப்பிக்க முடியாதுன்னு கதவை திறந்து வச்சுக்கிட்டே இருந்தேன். எது ஒன்றுன்னா வெளியே ஓடிடும். கார் வரும்ல, காரில் நிப்பாட்டினா தான் எல்லோரும் நொறுக்கிடுவானே. இப்போ நான் வெளியே ஓடுதேன்னு வச்சுக்கோட்டா. நீ வெளியே ஓடிக்கிறியோ நான் அப்புறம் ட்ரெஸ் அவுத்து போட்டோம் அது வேணும். நான் வெளியில் போனால் எல்லாம் காரக்காரன் நிப்பாட்ட தான் சொல்லுவான். இவன் குடிச்சிட்டு என்னைய அந்த அண்ணனே சொல்லுதான். அவன் நீ பிளாக்மெயில் பண்ணேன்னு ஒன்றையும் நாங்கள் நம்புவோம். வெளியில் போனால் அவனை தானே நொறுக்குவாங்க. அப்போ என்ன நினைப்பாங்க, அவனை தான் நினைப்பாங்க குடிக்காரன். ஏன்னா அந்த ஊரில் அவனுக்கு நல்ல பேரே கிடையாது. என்னையை பற்றி எல்லாருக்கும் தெரியும். நான் ஈஸியாக யாருக்கும் யாரையும் கெட்டதாக நினைச்ச கிடையாதுன்னு தெரியும். ஆனால் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. புரிஞ்சுட்டா. அவன் வெளியே போகிறான்னு வச்சுக்கோ, வெளியே வந்தான்னு வச்சுக்கோ, இப்படி நீ கெடுக்கறான்னு நான் சொல்லிட்டோம்னா அவன் உள்ளே தானே போவான். 4 பேர் அவனை நொறுக்கி அடித்து கொண்டுருவாங்களாடா. பொம்பளை இப்படி பண்ண போகிறான்னு பாவமாக இருக்குது. இன்னும் வந்து நின்னான்
ஏறி குடிக்க எவ்வளோ நிமிஷம், அதுக்கு தான் இந்த கம்பெல்லாம் அங்கே போட்டேன் கூட ஏறிடக்கூடாது. மத்தியானம் வேணுமா இந்த பீங்கானம் வச்சிருவோன்ட்டு அது வரை அதான் சட்டையை போட்டோம்தான். அவன் எல்லாம் சரியான்னு நினச்சான். அட்ரஸ் சரிச்சு எவ்வளோ கண்டுபிடிக்க மாட்டான்னு பேரை மாற்றி. ஏன்னா அந்த குரூப்பு எல்லாம் தெரியும், 15 பேர் எனக்காக சப்போர்ட் பண்ணுதாங்கன்னு நீங்கள் கேட்டிருப்பாம்லா. ஆனால் எனக்கு கோயிலுக்கு போயிருக்கேன், பித்தாளை நகை போட்டுக்கிட்டு அந்த ஒரு கோயிலில் உள்ள சேலை எல்லாம் பவுடர் மஞ்சள் போட்டு பொட்டு வச்சு லிப்ஸ்டிக் போட்டு போயிருக்கேன்னு எல்லோரும் காமாட்சி அம்மா வரான்ருக்கான். அப்போ இவன் வந்து கண்ணு வச்சுட்டான், நீ சொன்னெல்லாம் மேக்கப் பண்ணால் அழகாக இருக்குன்னு. அன்றைக்கி ஒரு நாள் அப்படி தான் பாட்டு படிக்க பவுட்ரு எல்லாம் போட்டு அழகாக வச்சு பாட்டு படிக்க மேக்கப் பண்ணியிருந்தேன்னா என்னையை பார்த்துட்டான். ஏப்பா நீ எவ்வளோ அழகாக இருக்க, உன்னையை தானே முடியும் அப்படிங்க கல்யாணம் முடிக்கும். இல்லை உனக்கு 60 40 குடிகார பற்றியில் குடிகாரம் கணக்காக பேசாது அப்படிங்க. பவுட்ரு போட்டால் நல்லா இருக்கலாடா மேக்கப் பண்ணால், நீ சொன்னெல்லாம் பவுட்ரு போட்டு இல்லை லிப்ஸ்டிக் போட்டு என் முகம் அவ்வளோ சாமியமாக கணக்காக இருக்கு. அவன் அங்கே நான் போனோம்ல ஷூட்டிங் எடுக்கல, அப்போ பார்த்துருவேன். எல்லோரும் தெளிப்பாங்களா அந்த அக்கா வீட்டுக்கு தான் நாங்கள் வேலைக்கு போயிருக்கோம்னு சொல்லியிருக்கோம். அவன் என்ன தெரியுமா, நம்ம அங்கேருந்து வாரமே அந்த அட்ரஸ்னால் எல்லோரும் நொத்திடுவோம், ஏதாவது வம்பு பண்ண முடியாதுன்னு தான் வேறு நம்பரை கொடுத்தது. புரியுதா, அட்ரஸே மாற்றினது. நாட்டாம்பட்டி சொல்லுவேன், ஒன்று 10 பேர் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான், எவனும் நம்ப மாட்டான். என்னை பற்றி தெரியும், வளன்னு பேசவே யார்ட்டையும் தப்பாக நின்றா கிடையாது. அது மாதிரி கேட்டான், அதான் பயந்து போயிட்டான். ஏன்னா அந்த ஊரில் இருக்கணும்ல, நாளைக்கு செத்து போனாலும் குழி போட ஊருக்காரன் தான் இருக்கான். அவன் செத்து போனால் பொண்டாட்டி போயிட்டா, பிள்ளை போயிட்டா. நல்ல கேரக்டர் இருக்குண்டா, நல்ல குணம் இருக்காதவங்ககிட்ட இருக்க முடியும். கஷ்டத்தில் கூட வாழ்ந்துடலாம். உன்னை போல் பேர் சோமனோன்னு போட்டு பொண்டாட்டியை பார்க்க போறியா? இந்த பாசம்தான் வேணும் வாழ்க்கையில். பொண்டாட்டியை சோறு பொம்பளை பணத்துக்காக என் வீட்டுக்காரங்க